ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். டேய் மச்சான், என்னடா உட்காந்துட்டு இருக்க? வாடா சீக்கிரம்னா. ஏன்டா என்னாச்சு? இதுன்னு எமர்ஜென்சியா? ஆமாண்டா வா. என்னடா மார்னிங் வந்த பேஷண்ட்டுக்கு பிபி என்ன ஹை ஆயிடுச்சா? இல்லடா. அப்புறம் என்ன எமர்ஜென்சின்னு சொன்ன? புது பேஷண்டா? டேய் அது இல்லடா, நைட் ஆக போகுதுல்ல அதுக்குன்னா எல்லாம் அதுக்குதான். போட எருமை, நானே எமர்ஜென்சி சொன்னது என்னமோ எதனா பயந்துட்டேன். அப்போதானே நீ சீக்கிரம் கிளம்புவ, அதான் அப்படி சொன்னேன். என்னடா உட்காந்துட்ட, கிளம்பு. எங்க? வீட்டுக்கு தான். உங்க வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கா? அங்க வந்து நீ என்ன பண்ண போற? உங்க வீட்டுக்கு தான்டா. டேய் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நீங்களா சொல்றப்பதான்டா ஆமா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரியுது. புது மாப்பிள்ள 1 வீக்கு ஹாஸ்பிட்டல் பக்கமே வரமாட்டேன்னு நினைச்சேன். பார்த்தா எனக்கு முன்னாடி வந்திருக்கா காலையில. புது மாப்பிள்ள ரொம்ப டயர்டா இருப்பேன்னு பார்த்தா. ஏய் வாய மூடுடா, இது ஹாஸ்பிட்டல். சரி சொல்லு மச்சான், உன் மச்சினிச்சு என்ன சொல்றாங்க? தேவினோ நீ என்கிட்ட நல்லா வாங்கி கடிக்க போற, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உன் மச்சினிச்சு வேற உன்னை பிடிச்சதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன ஒரே ஜாலிதான். அவ என்ன கண்டாலே கழுவி கழுவி ஊத்துறா. இவன் என்னன்னா சரி மச்சான், ஃபர்ஸ்ட் நைட் எப்படி போனது? டீ மழை பாருங்க. டீ சொல்லுடா. டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஒன்னும் நடக்கல போதுமா? அட போடா, இப்படி ஏமாத்திட்டியே. தேவினோ நீ எங்கிட்ட பாட்டி வாங்கிட்டு ஓட போற. இது கூட இப்ப மரக்கட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. போடா, உன் மச்சினிச்சு உன்னை இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன? அவ என்ன இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணா நீ பார்த்த. ஏன்டா நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க வந்திருக்க. நீ வேற இப்படிதான் எல்லாரும் கற்பனை பண்ணிருப்பாங்களோ? டேய் எருமை, நான் காலையில ஹாஸ்பிட்டல் வரும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏன்? பின்ன பார்க்காம என்ன பண்ணுவாங்க? நேத்தான் கல்யாணம் நடந்தது, அதுக்கு? டேய் என்ன நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? நீ எதனா ஹனிமூன் கொனிமூன் போயிருப்பேன்னு நினைச்சிருப்பாங்க. நானும் நீ 1 வீக்குக்கு வர மாட்டேன்னு லீவ் சொல்லியிருந்தேன். பார்த்தா பொசுக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஷாக்கா இருக்கும் தானே. நானே 1 நிமிஷம் ஆடி போயிட்டேன். அட குழப்பத்துக்கு பிறந்தவனே, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா? எஸ் நானே தான். சரி அதை விடு. ஃபர்ஸ்ட் நைட் தான் பயன் இல்லாம போயிடுச்சு. செகண்ட் நைட் ஒரு சீனோட போற. என்ன? ஆமாண்டா, உன்னை அழகா ரெடி பண்ணி ஒரு ரூம்ல உன்னை டிராப் பண்ணிட்டு போற. வா, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. அடி நீ என்ன உயிரோட வச்சு சமாதி கட்ட பாக்குற. என்னடா நான் இவ்வளவு ஜாலியா சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னன்னா பரங்கு காய் முழுங்கின பண்ணி மாதிரி முழிக்கிற. ஏன்டா உனக்கு இந்த கொலவெறி? டீ வாடா, டைம் இல்ல. பூ வாங்கணும், ஹல்வா வாங்கணும். ஏன்டா 1 kg அல்வா போதும்ல? போதும். பூ அல்வா எடுத்துட்டு போய் உன் மச்சினி சிட்ட குடுடா. அப்புறம் சிவராத்திரி தூக்கம் ஏது ஹோ, முதல் ராத்திரி முடியாம போச்சு ஹோ அப்படின்னு ஒரு சாங் எடுத்து விடு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அப்புறம் அவன் எதை கொண்டு அடிப்பானு தெரியாது. டே நான் வீட்டுக்கு போகலடா, நீ போகல கற்பனை பண்ணாத. ஒய்டா? ஓ அப்போ என்ன வெளியில ரூம் புக் பண்ணிருக்கியோ? கள்ளண்டா நீ, உனக்கு மூளை வேலை செய்யுது. அப்புறம் என்ன சட்டுப்புடுன்னு கிளம்புடா, ஆக வேண்டிய வேலை பாரு. ஹாப்பி செகண்ட் நைட் மச்சான். நேத்து ராத்திரி சும்மா, இன்னைக்கு ராத்திரி எம்மா. என்னைக்கு ராத்திரி சும்மாதான். என்னடா ஏன் அப்படி சொல்ற? அவ எனக்கு எத்தனாவது நைட்டுன்னு கேக்குறா. ஓ அப்படியா? நீ கால்குலேட் பண்ணி சொல்ல வேண்டியது தானே. என்னடா உளற? டேய் நீ பிறந்ததுல தானே எத்தனாவது நைட்டுன்னு கேட்டாங்க உங்க மச்சினிச்சு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஆமாடா, நான் எப்போ பிறந்தா உனக்கு தெரியல, நீயே கணக்கு பண்ணி சொல்லு. ஓகேடா. அது சொல்லணும்னா அப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதா? அடே பாய் முடிட்டு போயிடு, மனுஷருக்கு நிலைமை புரியாம இந்த பக்கமே வந்துடாத. குறை மாசத்துல பிறந்த பண்ணி. அப்போ இன்னைக்கு நைட்டு சும்மா தானா? இவ வேற என்ன சாம படிக்கிறானே, எப்பயும் சும்மா தாண்டா போதுமா? ஓ அப்படியா சங்கதி, இப்பதானே சந்தோஷமா இருக்கு. என்ன மச்சான் வரட்டா, பாய். விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. குத்தி காமிச்சு பேசிட்டாராமா. ஒழுங்கா ஓடி போயிடு, இந்த பக்கமே வராத. இவன் வேற உசுப்பேத்தி உடம்பு ரணகணமாக்கிடுவான் போல.
பாரா, நிபி வேற என்கிட்ட இருந்து போனை வாங்கிட்டு போயிட்டா. இப்போ எதனா கால் பண்ணியிருந்தா அப்படியே போன் என்கிட்ட இருந்தாலும் நான் என்ன எடுத்து பேசுவேன்? உன்னை விட்டு ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டேன். இனி எப்பயும் வர மாட்டேன்னு சொல்லுமா? என் வாழ்க்கையே போயிடுச்சு இந்த பொறிக்கையால. இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பா? ஜீவிக்கு கால் பண்ணி நைட்டு வர மாட்டேன்னு சொல்லிடலாம். ஹலோ அண்ணா. ஜீவி என்ன பண்ற? படிச்சிட்டு இருக்கேனா? ஏன்? ஓ, என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? இல்ல இல்ல சொல்லு, எப்ப வர? அதை சொல்லதான் கால் பண்ண. நைட்டு நான் வரல ஜீவி. வரலையா? ஏன்? இல்லம்மா, ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்கு அதான். ஓ அப்படியா? சரி அன்னைக்கிட்டே சொல்லிடு, அண்ணி வெயிட் பண்ணுவாங்களா? இல்ல ஜீவி, நீயே சொல்லிடு. சரி நீயே சொல்லு. என்ன? அண்ணி. சொல்லு ஜீவிதா. என்ன பண்றீங்க? சும்மா தான். சரி இந்தாங்க நீ போன். எதுக்கு? பேசுங்க. யாரு? பேசி பாருங்க யாருன்னு. சும்மா பேசுங்க நீ. ஹலோ. இதயம் ஒரு கண்ணாடி, உனது பிம்பம் விழுந்ததடி, இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி. கண்ணாடி பிம்பம் கட்ட கை ஒன்றுமில்லையாடி, கண்ணாடி போன்ற பிம்பம் ஆடுதடி. நீ ஒன்று சொல்லடி. என்ன யாரும் பேச மாட்டாங்க? பேசலையா? லைன்ல தான இருக்கா? நீங்க பேசுங்க அண்ணி. இருக்கானா? அவனா? ஹலோ 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 ஹலோ. என்ன நீ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பேசுறது கேட்கல? இல்ல ஜீவிதா, சரி கேட்க மாட்டேங்குது. இல்ல நீ நல்லா கேட்கும், நீங்க பேசி பாருங்க. ஹலோ. நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு சந்தோஷம். என்ன? ஆமா, உங்க பேர் என்ன? யார்கிட்ட கேக்குறீங்க? உங்ககிட்ட தான். உங்க பேர் என்ன? ஓ, பேர் தெரியாம தாலி கட்டி இருக்க. டிவி பக்கத்துல இருக்கான்னு பாக்குறேன். இல்ல. ஹலோ 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 ஹலோ, உன் பேரை நீ சொல்லலாம், உன் ரசிக நான் அல்லவா. ஐ. ஹலோ. என்ன சன்னி ஹலோனே சொல்லிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. ஹலோ, சாப்பிட்டீங்களா? பாரா, என் பொண்டாட்டிக்கு ஏமே அக்கறையா? என்ன? நான் இன்னும் சாப்பிடல. ஓ அப்படியா? சரிங்க. ஓஹோ, ஜிவி பக்கத்துல இருக்கதால தான் சைலண்டா இருக்காளோ. இருடி வரேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல. ஏங்க, நான் இல்லைன்னு சாப்பிட முடியலையோ? நான் வேணா வீட்டுக்கு வரவா? வந்து ஊட்டி விடவா? டேய் ஒண்ண ஜிவி பக்கத்துல இருக்கான்னு பாக்குறேன். இல்ல என்ன பண்ணனே தெரியாது. சொல்லுங்க, வந்து ஊட்டி விடவா? டி பொறுக்கி, நீ மட்டும் வந்து ஊட்டுடா. உன் பெர்ல கடிச்சு துப்பிடுறேன். என்னங்க, நான் அப்புறம் பேசுறேன். நீங்க பிஸியா இருப்பீங்கல்ல, நான் போன் வைக்கிறேன். இல்ல இல்ல, நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். நீங்க தாராளமா பேசலாம். ஐயோ, ரொம்ப படுத்துறானே. தங்கள் பெயர் என்ன? சொல்லலாமே. சொல்லுங்க. ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அடேங்கப்பா, என்னங்க பக்கத்து ஏரியா வரைக்கும் போகுது? இத நான் எப்படி கூப்பிட? நீங்க எப்படியும் கூப்பிட வேண்டாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கனே. நான் உனக்கு ஒரு பேர் வைத்தேன், உனக்கே தெரியாது. அப்படியா? எனக்கு தெரிய வேணாம். தெரிய வேணாம்னா நான் கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களை தான் கூப்பிடலன்னு? நீங்க கூப்பிடவே வேணாம். ஓ, அப்ப நான் நினைச்சாலே நீங்க வருவீங்களா? அப்படி இல்லனா நான் கண்ணை காட்டினாவே போதுன்னு சொல்றீங்களா? டேய், நீ என்ன ரொம்ப சோதிக்கிற. ஜீவிதா கையில போன் வச்சிருக்கா. இல்ல எப்பயும் போன் கட் பண்ணிருப்ப. ஹலோ, ராணி மங்கம்மா பரமேஸ்வரி, லைன்ல இருக்கீங்களா? மவனே இருட வரேன். ஜீவிதா. சொல்லுங்க நீ. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன நீ? தாகமா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வரியா? சரிங்க நீ. ஜிவி போகாதமா. என்ன? ஐயோ, இப்போ இனிமேலாம் வந்து தாக்க போறாளே. யோ யோவா. டி பொறுக்கி, நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்ட. ஒரே டைலாக் தான் சொல்லுவியா? என் கனவுல அப்படிதான் சொன்னேன். நீ இடி மின்னலால் தாக்கினாலும் நான் இடி தாங்கி இருப்பேனேடி. ஓ அப்படியா? நான் கனவுல வரேனா? அப்புறம் என்ன பேசுன? வேற என்னடா நடந்தது? வேற என்ன சொன்ன? அது வந்து சொரக்கா கூப்பிடலன்னு சொன்னேன். என்னடா என்ன சீன் காட்றியோ? நீ தான கால் பண்ணி என்கிட்ட கொடுக்க சொன்ன.
இந்த மாதிரி வேலை என்கிட்ட வச்சுக்காத. அப்போ உங்க நம்பர் கொடுங்க, உங்களுக்கே கால் பண்றேன். டேய் பொறுக்கி, என்னடா விட்டு ரொம்ப பண்ற? நான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அதான் தெரியுமே. உன் வேலை என்கிட்ட காட்டினா மூக்கு பஞ்சர் ஆயிடும். ஓ, அப்ப என் பொண்டாட்டிக்கு பாக்ஸிங்லாம் தெரியுமா? பாரா. என்னடா வெறுப்பேத்திரியோ? உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காத, எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. சும்மா என்ன பண்ற சாப்பிட்டியான்னு ஓவரா சீன் கிரியேட் பண்ணாத. நீ வராத வரைக்கும் சந்தோஷம். இதுக்கு மேல ஜீவி கிட்ட கால் பண்ணி என்கிட்ட கொடுக்க சொன்ன, நான் அப்புறம் என்ன பண்ணனே தெரியாது. சும்மா கடுப்பேத்திக்கிட்டு. சார் சொல்லுங்க சிஸ்டர். சார், ஒரு சின்ன பொண்ணுக்கு தலையில அடிபட்டு ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் வாங்க சார். ஓகே சிஸ்டர், இதோ வரேன். ஹலோ. ஐயோ, அந்த குழந்தைக்கு ஒண்ணாக கூடாது. கடவுளே. சிங்காரி 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 டேய் மதி, நேற்று நைட்டு ஃபுல்லாவே உங்களை தூங்க விடாம பாடம் படுத்து எடுத்துட்டேன். இன்னைக்கு நைட்டு சைலண்டா இருக்கணும். அப்படி மட்டும் நீங்க இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு எதையும் போயிடுவேன். நேத்து தானே வந்தேன், இன்னும் ஒரு வழியா ஆக்கிட்டு தெரியுமா? சொன்னதே சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு எந்த கதையும் இல்ல தானே? சொல்லுடா. இல்ல தானே? அது எப்படி இல்லாம இருக்கும்? அதெல்லாம் இருக்கு. நம்ம ஆரம்பிக்கலாமா? என்ன இருக்கா? ஆமாண்டா, அதுக்கு நீ ஷாக் ஆகுற? ஏன்டா, ஒரு வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்கணும்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ வந்ததுல இருந்து ஒரே சோக கீதமா தான் ஓடிட்டு இருக்கு. டேய் அரமெண்டல் டாக்டரே, டேய் இதை விட ஒரு டாக்டருக்கு யாராலையும் மரியாதை கொடுக்க முடியாதுடா, உன்னை தவிர. டேய், இன்னைக்கு ஒரு சோக கீதம் வாசிக்காம விட மாட்டியா? நான் சரிக்கே அடிக்கலடா, ஏறின போதெல்லாம் இறங்கிடும் நீ பேசுறது கேட்டாலே. டேய் எருமை டாக்டரே, அவன் என்ன உன்னை பார்க்க வந்தான்னு நினைச்சிட்டியோ? ஆமா, என்ன பார்க்காம ரொம்ப எங்கி போயிட்டான். அதான் என்ன பார்க்க ஓடி ஓடி வந்திருக்கான். அப்படித்தானடா? மண்ணாங்கட்டி, நீ அந்த நினைப்புல தான் இருக்கியோ? அவன் பொண்ணை தேடி வந்திருக்கான். என்ன என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். எத்தனை ஆன்டிசனை கொண்டு. ஆமாண்டா கூமுட்டு டாக்டரே. தீமதி, அப்படியாடா? அப்படியும் சொல்ல முடியாது. அப்படியும் சொல்ல முடியாதுன்னா, ஓ உன் அத்தை பொண்ணை தேடி வந்தியா? அதுவும் தானா? புரியல. டேய் டாக்டரே, அது அத்தை பொண்ணு இல்ல. அப்புறம் வேற ஒரு பொண்ணு. வேற ஒரு பொண்ணா? யார் அந்த பொண்ணு? யார் அந்த பொண்ணுன்னு தெரியாது, பேரு என்னன்னு தெரியாது, ஊரு மட்டும்தான் தெரியும். யாருன்னு தெரியாத பொண்ணு தெரியும். நீங்க எதுக்குற வந்தீங்க? பாஸ், அதுல ஒரு சின்ன திருத்தம். நீங்க இல்ல, நீ. அவனை பார்த்து மட்டும்தான் கேட்கணும். இங்க பாரு டாக்டரே, நான் பாட்டுக்குன்னு செவனே இருந்தேன். என்ன போய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான் தெரியுமா? ஆமா, இது ரொம்ப முக்கியம். நீ சொல்லுடா. ஓ, நீ அப்ப அதுக்குதான் வந்திருக்க? அப்படி இல்ல மாமா, உன்னை பார்த்துட்டு அப்படியே அந்த வேலையும் பார்க்கலான்னு வந்தேன். ஓஹோ, கதை அப்படி போக்குதோ? என்னடா பயப்புல திடீர்னு கால் பண்ணி வரேன்னு சொல்றானே நினைச்சேன். அப்போ நீ என்ன பார்க்க வரல, என்ன பார்த்து எப்படிடா தெரியுது உனக்கு? மாமா சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிருந்தா சொல்லு. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. மாமாவா? டேய் டே கிருமை, உன்னை அப்படித்தானே கூப்பிடுவான் மாமான்னு, அதான் சொன்னேன். ஓ, இப்ப நான் உனக்கு மாமா வேலை பார்க்கணும் அதானே? அப்புறம் அதுக்கு தானே மாமான்னு சொல்றான். டேய் ராஜுபாய், உனக்கு செருப்பு பிஞ்சுக்கொண்டா? ஆமா பாஸ், செருப்பு பெய்யும் தொடப்பட்ட பெய்யும் அதெல்லாம் தாங்கித்தானே ஆகணும். பொண்ணு பின்னாடி போனா சும்மா விடுவாங்களா? அப்புறம் பெப்பர் ஸ்ப்ரே கூட ஒரு சில நேரம் வரலாம், அதெல்லாம் வாங்கித்தான் ஆகணும் மாமா. டேய் நான் டாக்டர்டா, என்ன பார்த்து. டேய் டாக்டரே, உன்னை பார்த்து, உன் கண்ணை பார்த்து தான் சொல்றான் உன்னை மாமான்னு. டேய் கருங்குறங்க, ஒழுங்கா ஓடி போயிடு, இல்ல அங்க ஒரு கொலை நடக்கும். அவனே உன் கதை முடிக்கதான் பிளான் போட்டுட்டு இருக்கான். டேய் மாமா, பாட நல்லவனே, நீ இதுக்குதான் அங்க வர சொல்லியிருந்தா இந்த பக்கமே தலை வச்சு படுக்காதடான்னு சொல்லியிருப்பேன். டேய் டாக்டரே, நீ செருப்புல சாணி முக்கி இங்க வராதடான்னு சொல்லி அடிச்சாலும் அப்பயும் வந்திருப்பான். ஏன்னா இவரு சொன்ன வாக்க காப்பாத்துவாரு, தலைகீழாக தான் குதிப்பன்னு சொல்லுவான். என்ன தாண்டா சொல்றீங்க? போற போக்கில் என்ன எதனா சிக்க வச்சுட்டு போறீங்கடா. நானே இங்க, நீயே ஒரு 420 சொல்ல வரியா டாக்டரே?
டேய் ராஜுபாய் கருங்க நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்றடா. மூஞ்சி பஞ்சர் ஆயிட்டு பாத்துக்கோ. நான் பண்றனோ இல்லையோ அவன் பண்ண ரெடியா இருக்கான். மாட்டினியா பம்பர் கட்ட மண்டியா? டேய் என்னதான்டா கதை சொல்லுங்கடா. எனக்கு தலையை பிச்சுட்டு போயிடும் போல. சொன்னதுக்கு அப்புறம் தலை பிச்சுட்டு தான் போக போகுது. டேய் மாமா அது ஒண்ணும் இல்ல மாமா. அதான் மாமா. டேய் நீ என்ன திருநாயன் கூட கூப்பிடுறா. மாமான்னு கூப்பிடாத. என்ன மாமா? நொன்ன மாமா மேட்ருக்கு வாடா. அதான் மாமா. மாமா மாமான்னு அங்க என்ன குழிய வெட்டுற? மாமா தாண்டி சொல்லு பண்ணி. அது வந்து மாமா. டேய் நான் கொலகன்னா மாறிடும்டா. சொல்ல வந்த மேட்டர் சொல்லுடானா. மாமா மாமான்னு என்ன கடுப்பேத்திரியோ? நான் என்ன மாமான பட்டமா வாங்கி வச்சிருக்கேன் அதே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு என்ன மாமா கொடுத்துடுவோம். டேய் காட்டு பண்ணி எட்டி விட்டனா வாய் பழந்த மணிக்கே கீழே விழுந்து கிடப்ப. வாயை மூடிட்டு இருந்தது. டேய் என்னன்னு சொல்லி தொலைங்கடா. இப்பவே கண்ணு கட்டுதே. ஐயோ இவனுங்க எப்ப முடிப்பானுங்க பேசி? இவனுங்க பேசுறத பார்த்தா நீங்க குடிக்க விட மாட்டானுங்களோ? இவனுங்க எப்ப பேசி முடிக்கிறது? நம்ம எப்ப குடிக்கிறது? டேய் சட்டை புட்டுன்னு பேசிட்டு வாங்கடா. சூடு பண்ண பீரெல்லாம் கூலிங்கா போயிட்டு இருக்குடா. ஓ சூடு பண்ண பீரெல்லாம் கூலிங்கா போகுதோ? நீங்க என்ன பண்றேன்னா ஒரு பாட்டில் பீர் எடுத்து குடிச்சிட்டு போய் அடுப்பு மேலே ஏறி உட்காந்துக்கோ. நல்லா சூடாகும். இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு உனக்கு? ஒன்னு தவிர வேற எவனும் சூடு பண்ணி குடிக்க மாட்டேன்டா. டீ பண்ணி சொல்லி தொலைடா. யார் அந்த பொண்ணு? அது ஒண்ணும் இல்லடா ராங் கால் பொண்ணு. ராங் காலா? ஆமாண்டா தெரியாம கால் பண்ணி திட்டேன். அதான் சாரி கேட்கலான்னு வந்த மாமா. ஏண்டா அந்த சாரியை போன்ல சொல்லி இருக்கலாமே. இல்ல மாமா போன்ல சொன்னா நல்லா இருக்காதுல்ல. அதான் நேர்லயே பார்த்து சொல்லலான்னு வந்தேன். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ சாரினா கேளு இல்ல சண்டைனா போடு. என்ன ஆளை விடுங்கடா. நான் அந்த ஆட்டத்துக்கே வரல. டேய் மாமா என்னடா இப்படி சொல்ற? எனக்கு இந்த ஊர்ல யாரும் தெரியாதுடா. நீ தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இல்ல எனக்கு புரியல. என் நெத்திரி என்ன கேன கிறுக்கு கூப்பிட்டு எழுதி வச்சிருக்க. எருமை என்ன எதுக்கு இப்படி உத்து பாக்குற? இல்ல நெத்திரி எழுதி இருக்குன்னு சொன்னல அதான் எப்படி எழுதிருக்குன்னு பார்த்தேன். ஆனா நெத்திரி எது எழுதிடலடா. ஒருவேளை முதுகுல எழுதி இருப்பாரோ? திரும்ப பாக்குற. அது எப்படிடா? எனக்குனே தேடி வருவீங்களோ? ஒழுங்கா ஓடி போயிடு. சரி ஓகே அப்புறமா பார்த்து சொல்றேன். நல்ல கதையா இருக்கடா. உன் அத்தை பொண்ணையும் நான் தான் கண்டுபிடிக்கணும். இந்த பொண்ணையும் நான் தான் கண்டுபிடிக்கணும். உங்க அப்பா கிட்டே நான் தான் வந்து பேசணும். அப்படித்தானே? எஸ் அப்கோர்ஸ். நீ என் உயிர் தோழல்ல. மண்ணாங்கட்டி வரும்போதே பிரச்சனையை பார்சல் கட்டி கொண்டு வந்திருக்கேடா. இப்பவே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதானா? நம்மளும் அப்படியே பழகணும் மாமா. உன் கூட பழகணும் பாரு. என் புத்திய செருப்பு பண்ணி அடிச்சுக்கணும். நீ அப்புறம் அடிச்சுக்கோ. நான் கூட உனக்கு ஷூ தரேன். என்ன ஷூ தரியா? ஆமா டாக்டரே செருப்பு பிஞ்சுக்குள்ள அதான் மச்சம் ஷூ தரேன்னு சொல்றான். உனக்கு ஷூ பிஞ்சுக்குடா. அப்ப நீ எதுவும் உருப்படியா வச்சிருக்க மாட்ட. எல்லாத்தையும் பிச்சு தான் போடுவேடா. ஃப்ரீயா விடு மச்சான். உன் கூட இருந்தா எங்கடா ஃப்ரீயா இருக்க முடியும்? பிரச்சனையா தான் இருக்க முடியும். யாரைய கூடையா வச்சுட்டு சுத்திட்டு இருக்கனே. சரி விடு மச்சான். அந்த பொண்ணு பொறுமையா தெரிக்கலாம். நாளைக்கு வீட்டுக்கு போறோம். என்ன? ஆமாண்டா அப்பா கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாரு. எதுக்கு? ஏன் எதுக்கு உனக்கு தெரியாதோ? அதை பத்தி பேசுதான். அப்பா என்ன சொன்னாரு? அவர் எதுவும் பேசல. வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போன வச்சிட்டாரு. நாளைக்கு போறோம். அப்பா பார்த்து பேசுறோம். இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்துறோம். ஓகே? இதுல ஒரு சின்ன திருத்தம். நீங்க 2 பேரும் மட்டும் போறீங்க. உங்க அப்பா பார்த்து பேசுறீங்க. நிச்சயதார்த்தம் நிறுத்துறீங்க. ஓகே? இது நல்லா இருக்கே. நான் மட்டும் போயிட்டு உங்க அப்பா கிட்ட மாட்டணுமோ? நீயும் வரல உன்னை கை கால கட்டி கார்ல தூக்கி போட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்போம். டேய் எனக்கு வரணும்னு ஆசைதான்டா. பட் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட் வெயிட் பண்ணுவாங்கல்ல. அதான் எப்படி? ஓ அப்படிங்களா? அந்த ஈர வெங்காயம் எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டல்ல ஈதானே ஓட்டிட்டு இருக்க. மதியெல்லாம் சொல்லிட்டா என்கிட்ட. அதுக்குதான்டா எந்த சீக்கிரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொல்லக்கூடாது. சொன்னா இப்படித்தான் மூக்க உடைப்பானுங்க. என்ன டாக்டரே மதி அப்பா பார்த்து பயப்படுறியா? சே அப்படி இல்லையே. மதி அப்பா பார்த்து நான் எதுக்கு பயப்பட போறேன்? இது வேற ஒண்ணு இல்ல. என்ன டாக்டரே இப்பயே வாய் கொளருது? அங்க போயிட்டு கரெக்டா பேசிடுவியா? அங்க போனதுக்கு அப்புறம் தானே தெரியும் பேச முடியுமா முடியாதானே. டேய் மதி போயாகணுமாடா? ஆமாடா நாளைக்கு போறோம். டேய் போதும்டா பேசின வரைக்கும். ஆரம்பிக்கலாமா? ஓகேடா போறோம் பேசுறோம் நிறுத்துறோம். அங்க என்ன கூத்து நடக்க போதோ தெரியலையே.
எங்க அப்பா அப்பவே சொன்னான், மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு. ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ஆரம்பிக்கலாமா? ஓகேடா, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். டேய் மதி, நீ என்ன கிளாஸ் எடுக்காம செவன பாட்டிலே பாத்துட்டு இருக்க? அப்படியே நான் அதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. டேய் டாக்டரே, உனக்கு தெரியாதா? என்ன சார் குடிக்க மாட்டாரு, குடிய நிறுத்திட்டாரு. என்ன அப்படியா மச்சான்? நம்ப முடியலையே. ஆமாண்டா, நம்மளாம் 1-2 முடிச்சிடுவான். ஆனா அவன் எத்தனை ரவுண்டு போறான்னு அவனுக்கே தெரியாது. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டான். ஆமா, இப்போ எப்படி இந்த மேஜிக் நடந்தது? எல்லாம் என் தங்கச்சி தான். உன் தங்கச்சியா? ஆமாண்டா, உன் தங்கச்சிக்காக இவையா நிறுத்தணும்? எனக்கு புரியல. அதான்டா லவ்வோட மேஜிக். என்ன லவ்வா? டேய் லூஸ் மாதிரி பேசாத, அது லவ்ல இல்லடா. டேய் என்னடா நடக்குதுங்க? அத்தை பொண்ணு, ராஜ்பாய் தங்கச்சி, அப்புறம் வீட்டுல பார்த்த பொண்ணு. எத்தனை பொண்ணுடா? இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு மார்க்கெட்டா? டேய் அவன் என்ன லூஸ் மாதிரி வளர்க்கிட்டு இருக்கானா? நீயுமா? டேய் டாக்டரே, நீயே சொல்லுடா. என் தங்கச்சிக்காக எல்லாம் பண்ணுவானா, ஆனா அது லவ் இல்லையா? இது எப்படி இருக்கு பாத்தியா? டேய் அவன் தான் அத்தை பொண்ணுன்னு இருப்பானேடா. ஆமா, இவனை என் தங்கச்சி லவ் பண்றா, என் தங்கச்சி இவனை லவ் பண்றா. என்ன சொல்ற? இவனை என் தங்கச்சி லவ் பண்றா, என் தங்கச்சி இவனை லவ் பண்றா. அட குழப்பத்துக்கு பிறந்தவனே, ரெண்டும் ஒண்ணு தான்டா. நானா தாண்டா அவன்கிட்ட சொல்றேன். மீரா ரொம்ப நல்ல பொண்ணு டாக்டரே. டேய் மதி, யாருடா அந்த மீரா? டேய் மதி, போதும்டா, ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. இதோட ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணணுமா? முடியாதுடா, முடியாது. ஏன்டா அப்படி பண்ணா? டேய் அது நடந்து 1 இயர் ஆகுது, அது விடுடா. எப்படி மறக்க முடியும்? என்ன நம்பிதானே வந்தா, என்னால மறக்க முடியாது. என்னாலதான். ஹலோ, என்ன செம்ம பார்ட்டி நடக்குது போல. பூஜையில நாங்களும் ஐக்கியமாயிக்கலாமா? ஏன் முட்டைக்கண்ணி, நீ இல்லாமலா? பாபா வந்து இடம் பிடிச்சுக்கோ. மதி, மீரா, நீயா? அண்ணா என்ன இது? மீரா, நீ எப்படி இங்க வந்தீங்க? காலையில நடந்து வந்தோம். ஓ அப்படிங்களா? எனக்கு தெரியாது பாத்தீங்களா? நீங்க சொல்லிதான் தெரியுது. எல்லாம் கலால நடக்காம கையால நடப்பாங்க. ஆமா, என் மாமா ஒருத்தர் கையால தான் நடப்பாரு. ஏன்னா அவர் சர்க்கஸ்ல வேலை பாக்குறாரு. கையாலே நடப்பாரு, காலால நடப்பாரு. அப்போ நீ என்ன கம்பி மேல நடப்பியோ? கம்பி மேல மட்டும் இல்ல, உன் தலைமையிலே நடப்பேன். முட்டைக்கண்ணி, நீ செஞ்சலாம் செய்வ. டோர் லாக் பண்ணி தானே இருந்தது, எப்படி உள்ள வந்தீங்க? ஆமாமா, ரொம்ப நல்லா லாக் பண்ணிருந்தீங்களே. டோரை திறந்த மணிக்கு போட்டுட்டு வந்துட்டு மேல பார்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. யார் வந்தாலும் போனாலும் தெரியாது. அண்ணா நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல, நாங்க போயிட்டு வரோம். மீரா, நான் யாருமா? மீரா பாக்குற எல்லாத்தையும் எடுத்து வை. அடே, அவ பாத்துட்டு கிளம்பிட்டா. உன் கையில இருக்கிற ஃபர்ஸ்ட் தூக்கி கடைசு போடா. ஏன்டா டோர் லாக் பண்ணாம வந்தா? பாரு, மீரா எல்லாத்தையும் பாத்துட்டா. எல்லாம் ஒன்னாலதான். நீ எருமை பாத்துடா, விழுந்து தொலைச்சிட்டு போற. மீரா நில்ல. டேய் மதி பாத்துடா. ஏண்ட எருமை மாடு, மதியானம் போய் குடிக்க வச்சிருக்க. நீ குடிச்சிட்டு கெட்டனே கெட்டுப்போ. மதியானம் நான் எதுக்குடா கெடுக்கிற? யாரு நானா? அவ எனக்கு எடுக்காம இருந்தா சரிதான். என் முட்டைக்கண்ணி, கண்ணு மட்டும் பெருசு பெருசா வச்சிருக்கே, உனக்கு கண்ணு தெரியல? என் கையில நான் பாட்டில வச்சிருக்கேன், காஃபி தானே வச்சிருக்கேன். சரக்கு அடிக்கிறேன்னு சொல்ற? நீ காஃபில சரக்கு மிஸ் பண்ணி வச்சிருப்ப, யாருக்கு தெரியும்? ஆமா, நீ ஒரு ரவுண்ட் போட்டு போறியா? என்ன சட்டி தலையா, மண்டிய பேத்துடுவ. ஆள பாருடா, குடிகாரா. குடிச்சிட்டு என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. நான் குடிச்ச நீ பார்த்த. ஆமாடா, கரிச்சட்டி மண்டையா. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மீரா, என்ன மதி? ஏன் மதி பாத்து? மீரா, என்ன இந்த நேரத்துல தனியா வந்திருக்கா? எதுக்கு வந்தா? ஏன் போறா? சும்மாதான் மதி, நீ தான் பிஸியா இருக்கல, நான் போயிட்டு வரேன். அண்ணா போறியா? போவா, நானே உன்னை டிராப் பண்றேன். நீ என்ன டிராப் பண்றியா? ஆமாடி, வா. சரிதான், நல்லா டிராப் பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேனா? நீ வா. அப்படி ஒண்ணு தண்ணி அனுப்புத்த. நானும் கூட வருவேன்.
நான் ஒன்னும் தனியா வரல. நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா நில்லு. எனக்கு என்ன, நான் கரெக்டா தான் நிக்கிறேன். ஓ அப்படியா? ஆமா, ஐ அம் ஸ்டடி மேன். அப்படி ஸ்டடியா நிக்கிறேன் பாத்தியா? ஆமா ஆமா, ரொம்ப ஸ்டெடியா தான் இருக்க. நீ என்ன விட நான் எப்படி கண் மாதிரி நிக்கிறேன்னு மட்டும் பாரு. ஆமா, பாத்துட்டு தானே இருக்கேன். நீ என்ன விட டேய் விட்டு விழுந்துடுவ, அப்புறம் அடிபட்டுரும். நீ ஃபர்ஸ்ட் உட்காரு. அண்ணா என்ன விழுந்துடவனா? நான் ஒரு குத்தாட்டமே போடுவேன், பாக்குறியா? அப்படியா? குத்தாட்ட என்ன, மயிலாட்டமே போடு. இப்போ உட்காரு. மீரா நீ வீடு வீடு. மதி சொன்ன கேளு, விட்டா விழுந்துடுவ. என்ன அதே சொல்லிட்டு இருக்க? நீ தள்ளு தள்ளு. மதி பாத்து. உனதருகே இருப்பதனால் இரவுக்கு தெரியாத பகலுக்கு புரியாத பொழுதொன்றை நீ காட்டினாய். இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். கண்ணாடி நீ, கடிகாரம் நான், உன்னுள்ளே ஓடோடி வாழ். எப்படி ஸ்டேடியா நிக்கிற பாத்தியா? யாருக்கிட்ட நான் ஸ்டடி மேன். பூகம்பமே வந்தாலும் நானும் அசர மாட்டேன். ஸ்டடியா கன் மாதிரி நிப்பேன். ஆமா, நீங்க ரொம்ப ஸ்டெடி மேன் தான். இப்போ கொஞ்சம் உட்காரீங்களா? நீ சொல்றதால உட்கார. பாத்து உட்காரு. மீரா நீ உட்கார. பரவாயில்ல, நீ ஒழுங்கா உட்காரு, விழுந்துட போற. நீ உட்கார. நீ என்ன கால் வலிக்கும்ல? எனக்கு இது கால் வலிக்கல. பரவாயில்ல, இருக்கட்டும். இல்ல நீ உட்காரு. நீ நின்னா எனக்கு கால் வலிக்கும். என்ன, உனக்கு கால் வலிக்குமா? ஆமாண்டி, நீ வந்து உட்காரு வா. மதி, நீ குடிப்பியா? என்ன மதி இது? உன்னால ஸ்டேடியம்ல நிக்க முடியாத அளவுக்கு குடிச்சிருக்க. எதுக்கு இப்படி பண்ற? என்னால முடியலடி. நான் என்ன பண்ண? அதுக்கு நீ இப்படியா? குடிச்சா எல்லாம் சரியாகிடுமா? உன்னை நீயே ஏமாத்திக்கிற. என்ன பழக்கம் இது? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னால தூங்க முடியல. அதே நினைப்பா இருக்கு. ஓ, அதுக்கு சரக்கு அடிச்சா நல்லா தூக்கம் வருமா? எனக்கும் நிறைய ஃபீலிங் இருக்கு. என்னாலே தூங்க முடியல. நானும் ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன். என்னடி பேசுற? இப்படிலாம் பேசுனா அரைஞ்சிடும் பாத்துக்கோ. மதி, உன்ன மாதிரி தான் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நீ தானே சொன்ன குடிச்சா தூக்கம் வரேன்னு. அதான் நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். மேரா என்ன, எதுக்கு இப்ப கத்துற? ஆமா, இதுக்கு எந்த சைடு டிஷ் நல்லா இருக்கும்? ராஜேஷ் அண்ணா, இதுக்கு எது வேணாலும் நல்லா இருக்கும். ஆனா வீட்ல எக்கு மட்டும் தானே இருக்கு. ஆஃப் ஆயில் ஆர் ஆம்லெட்? ஓகே, நானே போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகேமா. எனக்கு பெப்பர் தூக்கலாம். மதி, உனக்கு இது வேண்டாமா? சரி ஓகே, நானே எதனா எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போறேன். மேரா சரி, உனக்கு அதை எடுத்துட்டு வரேன். நில்லடு, சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன? என்னவா? அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல. சரி, அப்புறம் என்ன? நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? இல்லப்பா, எனக்கு அதை பத்திலாம் தெரியாது. நீ சொன்ன நானும் தெரிஞ்சுப்பல, கத்துப்பேன். அதான் நீ மேல சொல்லு. மேரா நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற. அதான் தெரியுதுல்ல, அது நல்லது இல்லன்னு. அப்படி எதுக்கு நீ இதை குடிச்சிட்டு உடனே அழைச்சிக்கிற? இங்க பாரு மதி, யாருக்கு தான் பிரச்சனை, வலி, காய் எதுவும் இல்லாம இருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கும். இல்லாதவன் மனுஷனே இல்ல. அதுக்கு குடிதான் மருந்து இல்ல. எனக்கு இத்தனை நாளா தெரியாது நீ குடிப்பன்னு. இப்ப நான் சொல்ல முடியாத தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. சாரி. சாரியை என்கிட்ட கேக்குற? உனக்கு நீயே கேட்டுக்கோ. சாரி சாரி. நீ எப்படி ஹாஸ்டல் இருந்து வந்த? உங்க வார்டன் தான் விட மாட்டாங்களே. கடைக்கு போலான்னு வந்தேன். சரி, அப்படியே போறப்ப நான் பாத்துட்டு போலான்னு வந்தா நீ என்னன்னா இங்க குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்க. சாரிடி. சரி, என்ன விடு, நான் போறேன், டைம் ஆகுது. சாரிடி. சரி, நான் கிளம்புறேன். பாத்துக்கோண்ணா. சாரி, இனி நான் குடிக்க மாட்டேன். என்ன? ஆமா, இனி நான் குடிக்க மாட்டேன். உண்மையா சொல்ற? இல்ல, நான் இப்ப போனதும் அதுக்கப்புறம் நீ? சாச்சா, அப்படின்னா நான் பண்ண மாட்டேன். உனக்காக நான் குடிக்க மாட்டேன். எனக்காகவா? ஆமா, உனக்காக உனக்காக நான் குடிக்க மாட்டேன். பிராமிஸா? பிராமிஸா. நான் இப்படி இருக்கதால நீ ஃபீல் பண்றல, அதை என்னால பார்க்க முடியல. அதான் சாரி. மதி, நீ உண்மையா சொல்றியா? தேங்க்யூ மதி. பாய், நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிடுவல்ல? இல்ல நான் வந்து டிராப் பண்ணவா? நாங்க ஏன் பார்த்து போயிடுவோம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடு. எங்கன்னா தடுமாறி விழுந்து அடிபட்டு போகுது. பாய்.
is currently switched off. Please try after some time. மதிக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப் ஆகுது. இவன் எதுக்கு போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? இப்போ என்ன பண்றது? உன்கிட்ட பேசணும் மதி. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் பண்றது சரியா தப்பா? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். உன்னை பார்த்து பேசணும். என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. சரின்னு ஒத்துக்கிட்டு போக முடியல. வேண்டான்னு விட்டுட்டு வரவும் முடியல. உன்கிட்ட இத பத்தி பேசலான்னு கால் பண்ணா நீ போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. இப்போ நான் என்னதான் பண்றது? மறுமுறை உன்னை சந்திப்பேனா, மலர் கண்ணுக்குள்ளே வசிப்பேனா, மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா, வெட்கமின்றி மண்ணில் அலைவேனா, அறுக்கையின்றி விண்ணில் தெரிவேனா, உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமா, பதறும் இதயம் தூண்டி எடுத்து சிதறு தேங்காய் போட்டு முடித்து உடைந்த சத்தம் முந்திடும் முன்னே எங்கே சென்றாய், எவ்விடம் சென்றாய், என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்ல கண்ணேன்.